தினேஷ் சார், எப்பவும் சாப்பிட்ற அந்த இட்லி தோசைக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஆர்கானிக்காக சொல்லுங்கள் சார். அவ்வளோதானே, சொல்லிட்டா போச்சு. நீ ரெகுலராக சாப்பிட்ற இட்லி தோசை இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக பாரம்பரிய அரிசியிலையும் சிறுதானியத்திலையும் இட்லி தோசை சாப்பிடுங்க. அதே மாதிரி ரெகுலர் பொங்கல் சாப்பிட்றீங்க, போர் அடிக்குதா, திணையிலையும் வரகுலையும் பொங்கல் சாப்பிடுங்க. ஃபைபர் கண்டென்ட் சூப்பராக இருக்குது, நல்லா டைஜஸ்ட் ஆகும். உப்புமா உங்களுக்கு போர் அடிக்குதா, புட்டு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். மாப்பிள்ளை சம்பாவில் புட்டு இருக்குது, மாப்பிள்ளைகளுக்கு ஏற்றது. டீ காஃபி நிறைய குடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக மாற்றா சுக்கு மல்லி காஃபி குடிங்க. சுக்கு மல்லி அஸ்வகந்தா அதிமுதரம்லாம் போட்டு தானியாஸில் சூப்பராக ஒரு சுக்கு கலவை வச்சுருக்கிறோம், குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. சப்பாத்திக்கு பாரம்பரிய அரிசியில் என்ன மாற்று இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மூங்கில் அரிசியில் சப்பாத்தி மாவு இருக்குது, சிறுதானியங்களில் சப்பாத்தி மாவு இருக்குது. ஸோ உங்களோட ஆரோக்கியத்தை சப்பாத்தியாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பாரம்பரிய அரிசியில். இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸும், எல்லா அரிசிகளும், எல்லா சிறுதானியமும் நம்ம தானியாஸ்லேயே கிடைக்குது. நீங்கள் தானியாஸ்.com வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம், எங்ககிட்டயும் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம்.